அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய மிகுந்த கிருபையினாலே நம்மை அற்புதமாக கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த நல்ல வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48வது அதிகாரம் 18வது வசனம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதான நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உன்னுடைய சமாதானம் நதியைப் போல, உன்னுடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கவனிக்க வேண்டும். வேத புத்தகம் அதை நமக்கு சொல்லுகிறோம். என்னதானோ என்று விட்டுவிடக்கூடாது, அதை கவனிக்க வேண்டும். பெரோயா பட்டணத்திலே ஜனங்கள் இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அவர்களுக்கு பொழுதுபோக்கு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு எத்தனையோ பொழுதுபோக்கு இருக்கிறது. வேதத்தை தொடுவதற்கு மாத்திரம் மனம் கிடையாது. அப்படி அல்ல. அந்த பெரோயா பட்டணத்தார் இப்படிப்பட்ட காரியங்கள், விசேஷித்த குணங்கள், நற்குணங்கள் அவர்களிடத்துல காணப்பட்டபடியினாலே அவர்கள் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் விசேஷித்தவர்களாக இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் விசேஷித்தவர்களாக இருக்க வேண்டுமே. ஆனால் கர்த்தருடைய வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடு பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். கர்த்தர் பேசினார், அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆண்டவர் எவ்வளவோ காரியங்கள் நம்மோடு பேசுகிறார். நாம் அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது இல்லை, அதை அறிகிறதும் இல்லை. அது கர்த்தருடைய சத்தம் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறதும் இல்லை. சாமுவேல் புரிந்து கொள்ளாமல் ஏலியினிடத்தில் ஓடின போது அவன் சொல்லு, நீ போய் படு, இனி அந்த சத்தத்தை கேட்டால் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று மாத்திரம் சொல் என்றார். அப்படியே சொன்னான். ஆண்டவர் அவனிடத்துல ஏராளமாய் பேசினார். சின்ன பையன் என்று கூட பார்க்காம கர்த்தர் பேசினார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய சத்தத்தை நாம் அடையாளம் காண வேண்டும். கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். எவ்வளவு பெருத்த நஷ்டத்தை நமக்கு உண்டாக்குகிறது, சிந்தித்து பாருங்க. அதனால வீணான காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் காணப்படக்கூடாது. வீணான காரியங்களுக்கு இடம் கொடாமல் கர்த்தருடைய சத்தத்தை கருத்தாய் கவனிக்கக்கூடிய இருதயம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவை. 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்கிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதனால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை நீ கவனித்து கேட்டால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருப்பீர்கள். பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தலைமுறைகளுக்கு தாண்டி செல்லுகிறது. நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய கற்பனைகளை கவனித்து கேட்க வேண்டும். ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். உன்னதமான எங்கள் நல்ல கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம். நீர் வானத்திலிருந்து எங்களுக்கு கட்டளைகளை கொடுக்கிறீரப்பா. உடைய கட்டளைகள் வானத்திலே இருக்கிறது. மோசையின் கையில 2 கற்பனைகளை கொடுத்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய சத்தியங்களை எங்கள் கையில் எழுதி தந்திருக்கிறீரப்பா. நாங்கள் வேதத்தை படிக்க, கட்டளைகளை கற்பனைகளை அறிந்து கொள்ள, என் கற்பனைகளை நீ கவனித்தாயானால் நலமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடி இந்த கற்பனைகளை கவனித்து உமக்காக ஜீவிக்க கிருபைதார். இந்த காலை வேளையிலும் தேவ மகிமை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். ஆண்டவர் இவர்கள் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.